ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறேன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்னொரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். நான் ஆல்ரெடி பேங்கில் வந்து ஸ்டாம்ப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். 20 டைம்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக எடுத்திருக்கேன். நீங்களும் 20 எடுத்துக்கோங்க. பிகினராக இருந்தால் அது கம்மியாக கூட எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கீழே முனையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உருட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து லாக் போடுறதுக்கு அது யூஸ் ஆகும். த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் போல் ட்ரை பண்ணிக்கோங்க. அது ட்ரை பண்ணதை வந்து இப்போ வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபிங்கரில் ரோல் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்து எல்லோ கலர் த்ரெட்டை வந்து அதில் லாக் ஆகிற மாதிரி உள்ளே போயிட்டு அந்த பேங்கிள் வழியாக மேலே வரணும், ஓகேங்களா? சப்போஸ் என்னோடய எக்ஸ்பிளைன் புரியாட்டியுமே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோ கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். சேம் இதே ப்ரொசீஜர் தான். சப்போஸ் எந்த இடத்துலையாவது உங்களுக்கு த்ரெட் வந்துட்டு பிசிறு தெரியுது அப்படின்னா 2 த்ரெட்டையும் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிறு வராமல் கடைசி வரையும் வரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாட் போடுற மாதிரியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கு ஒரு லாக் மாறி மாறி உட்காரும். இது தாங்க சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் நீங்கள் வந்து நீட்டாக யூனிக்காக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த வித ஸ்டோன்ஸுமே யூஸ் பண்ண தேவையில்லை. பேசிக்காக வந்து வெறும் த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் எந்த ஸ்டோன் ஒர்க்கு பீட் ஒர்க்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இப்படியே இருந்தாவே உங்களுக்கு கிராண்டாகவே தெரியும், ஓகேங்களா? நான் ஒவ்வொன்றும் பொறுமையாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப ஸ்பீடாகவும் போகலை. இந்த வீடியோ மட்டும் இல்லை, எல்லாமே நான் வந்து எதுவுமே எனக்கு தெரியல, நான் இப்போ தான் புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட யூஸ் ஆகிற அளவுக்கு தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப பொறுமையாக தான் போட்டுட்ருக்கேன். வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? இது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வரல, இப்போ ஆல்ரெடி மேக் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டிசைன் வரல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் கீழே சொல்லுங்கள், எனக்கு வந்து வேறு டிசைன் வந்து செஞ்சு போடும். உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். சில்க் த்ரெட் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்லேயும் கேட்கலாம், வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ப்ரீ கிளாஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் வந்து வாட்ஸ்அப்பில் தான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், எந்த வித ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாத என்கிட்ட எல்லா விதமான ரா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா பை பண்ணிக்கோங்க. எல்லா கிட்டுமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், ஆரி ஒர்க்கு, ப்ரூச்சி, ப்ரேஸ்லெட்டு, இன்விசிபிள் செயின் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களில் யாருக்காவது தேவைன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ரொசீஜர் தான் கடைசி வரலையும். நீங்கள் வந்து எந்த த்ரெட்டையும் மாற்ற தேவையில்லை. நீங்கள் வந்து இடையில வேணும்னா அட்டாச் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எந்த இதுவும் நீங்கள் அட்டாச் பண்ண மாதிரி தெரியாது, சரிங்களா? ரொம்ப லென்த்தாகவும் எடுக்காதீங்க. பிகினராக இருந்தால் போக போக வந்து நீங்கள் கரெக்டாக மாற்றி செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து கம்மியாகவே லென்த்தும் கம்மியாக எடுத்துக்கோங்க, ஸ்டாம்ப்ஸும் கம்மியாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? இவ்வளோ தான், ஃபினிஷ் ஆகிடுச்சு.